நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ்கியூஸ் மீ சார். என்ன சார், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். பேசு. நான் சேர்மன்ட்ட பேசினேன் சார். சரி இந்த ப்ராஜெக்ட் பத்தி சேர்மன்ட்ட சொல்லியிருக்கேன் சார். சரி, சேர்மன் ரொம்ப ஹாப்பி சார். முதல்ல வாரத்துக்கு வாரத்தை சேர்மன்றதை நிறுத்து. அது இல்ல சார், டார்கெட் ப்ராஜெக்ட் அப்ரூவ் அடுத்த நிமிஷமே அவர் என்கிட்ட பேசிட்டாரு. நீ என்னமோ நீ தான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணது மாதிரி சொல்ற. அது இல்ல சார். சேர்மன் பூச்சானி காட்டினா நாங்க பயந்துருவோமா? அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. சரி, விஷயத்த சொல்லு. ஆஹா, சேர்மனையே லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி அந்த பக்கம் வீசுறாரே, இவர் நிஜமாவே டெரர் தான். சொல்லு. இல்ல சார், கார்த்திக், விஷ்ணு, ராஜுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கலான்னு சேர்மன் ஃபீல் பண்றாரு சார். ப்ரமோஷனா? ஆமா சார், இந்த மாதிரி ஒரு சக்சஸ பாராட்டி அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கலான்னு. சரி, அடுத்த கிளைண்ட் விஷயம் சரியா பண்ணலன்னா டிப்ரமோட் பண்ணுவீங்களா? சார், ப்ரமோஷன்னா என்ன? ஆஹா, பள்ளிக்கூடத்து பையனுக்கு பரிச்சை வைக்கிற மாதிரியே வைக்கிறாரே. பதில் சொல்லு. நீ ஹெச்ஆர் மேனேஜர் தானே. ப்ரமோஷன்னா என்ன? நம்ம படிச்ச காலேஜ்ல என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க, இதை மட்டும் சொல்லி கொடுக்காம விட்டாங்களே. சொல்லு. சார், நீங்க சொன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். ப்ரமோஷன்ங்கிறது அசிஸ்டன்ட் மேனேஜரை மேனேஜர் ஆக்குறது, மேனேஜரை சீனியர் மேனேஜர் ஆக்குறது. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ப்ரமோஷனா? உலகம் ஃபுல்லா இதுக்கு பேர் தானே சார் ப்ரமோஷன். இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு நீங்க தனியா ஒரு விளக்கம் வச்சிருப்பீங்களே சார், அது என்னன்னு நீங்களே சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் சார். ப்ரமோஷன்ங்கிறது ஒரு ஷார்ட் டைம் விஷயம் கிடையாது, அது ஒரு லாங் டைம் விஷயம். ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தயாராட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை அடுத்த லெவலுக்கு உயர்த்துறதுக்கு பேர் தான் ப்ரமோஷன். அந்த கடமையும் பொறுப்பையும் அவங்க சரியா செய்வாங்கன்றப்ப ப்ரமோஷன் கொடுக்கணும். அப்ப பொறு. திடீர்னு ஒருத்தன் எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்க கூடாதான்னு கேக்குற. எஸ் சார். மரியாதை கொடுக்கலாம், ஆனா ப்ரமோஷன் கொடுக்க கூடாது. ஒருத்தன் திடீர்னு எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணா அவனை கவனிச்சு அந்த சக்சஸ் ஆக்சிடென்ட்ல நடந்துச்சா இல்ல அவன் சாதிச்சானா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவன் அதே மாதிரி திரும்ப எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்றப்ப ப்ரமோட் பண்ணும். அவங்க எல்லாம் வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல. ப்ரமோஷன் இன்சென்டிவ்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா அவங்கள மோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவங்களோட மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கு. அவங்க எனர்ஜி டிரைவ் அவங்க மனசுல இருக்கு. சட்டுன்னு ப்ரமோஷன் கொடுத்து மேல தூக்குறதும் பட்டுன்னு அங்கிருந்து அவங்களை கீழே போறதும் தேவையில்லாத விஷயம் சார். அவங்களுக்கு எப்போ ப்ரமோஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி பொறுப்புகள் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதை என்ன கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு. புரிஞ்சுதா? எஸ் சார். வேற என்ன? சார், அந்த டீமை பாராட்டி நம்ம சேர்மன் கேஷ் அவார்ட் கொடுக்க சொல்லியிருக்கார் சார். வெரி குட். 1 lakh கேஷ் அவார்ட் ஃபார் த டீம் சார். நல்ல விஷயம், கொடுங்க. டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கண்டிப்பா வேணும். அப்ப வேணான்னு சொன்னீங்களே சார். ப்ரமோஷனுக்கும் அப்ரிசியேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ப்ரமோஷனும் ஒரு அப்ரிசியேஷன் தான், ஆனா எல்லா அப்ரிசியேஷனும் ப்ரமோஷன் கிடையாது. சுத்தம். எப்போ கொடுக்க போறீங்க? சேர்மன் உடனே கொடுக்க சொல்லியிருக்கார் சார். எப்படி, எங்க வச்சு கொடுக்க போறீங்க? சார், இந்த விஷயத்தை ரகசியமா வச்சு யாருக்கும் தெரியாம கொடுக்க சொல்லியிருக்கார் சார். அப்படியா? ஏன் அப்படி கொடுக்கணும்? இல்ல சார், ஏற்கனவே ஒவ்வொருத்தனும் என்ன ப்ரொமோட் பண்ணல உன்ன ப்ரொமோட் பண்ணலன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு சூசன் டீமுக்கு 1 lakh கேஷ் அவார்டு கொடுத்தா கௌஷிக் கௌதமெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களே சார். அதனால யாருக்கும் தெரியாம நைஸா அவங்களுக்கு கூட்டு பிரைஸ் கொடுக்க போறீங்களா? கமிட்மெண்ட்டும் அப்ரிசியேஷனும் எப்பவுமே பப்ளிக்கா இருக்கணும். அப்பதான் அதுக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி. இத்தனை நாள்ல இந்த வேலையை முடிக்க போறாங்கிறத ரகசியமா சொல்லக்கூடாது, ஓப்பனா சொல்லணும். அதே மாதிரி அவங்க வேலையை செஞ்சு முடிக்கிறப்ப அவங்களுக்கான பாராட்டையும் பப்ளிக்கா ஓப்பனா பண்ணணும். அது எப்படி யாருக்குமே தெரியாம ஒருத்தரை பாராட்ட முடியும்? மெயில் போட்டு பப்ளிக்கா பாராட்டுங்க. அதை பார்க்குற மற்ற 4 டீம் இந்த மாதிரி நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி ஒரு பாராட்டை வாங்கணும்னு நினைக்கணும். புரியுதா? எஸ் சார். போங்க, போய் வேலையை பாருங்க. ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுங்க, அதுக்கு எல்லா டீமையும் கூப்பிடுங்க, அந்த பார்ட்டியில அவங்கள பாராட்டுங்க. இது என்ன நர்சரி ஸ்கூலா? பாப்பா அங்கெல்லாம் மனசு கஷ்டப்பட போது எல்லா குழந்தைங்களும் பிரைஸ் கொடுக்கறதுக்கு. வேலை செய்யறதுக்கு சம்பளம், எக்ஸ்ட்ரா நிறைய வேலை செஞ்சு சக்சஸ் பண்ண அவார்ட். அந்த அவார்டை கரெக்டான ஆளுக்கு கொடுக்கறப்ப மற்றவங்களும் வாங்கணும்னு நினைப்பாங்க. புரியுதா? எஸ் சார். போ. சார், சேர்மன் கேட்டா சேர்மன் பிரைஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருப்பாரு. அதை ரகசியமா கொடுக்கணும் நீ தான் சொல்லியிருப்ப. கரெக்டா? அது வந்து கரெக்டா இல்லையா? எஸ் சார். அப்புறம் என்ன, சேர்மன் சொல்லிடு, நீ போலாம். டேய், ஏஞ்சல் ஃபோன் பண்ணடா. டேய்
ஏஞ்சல் ஃபோன் பண்ணாடா? பண்ண என்னடா திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்க? இல்ல மச்சான், அவ உனக்கு தானே ஃபோன் பண்ணா, அதை உன்னோடய நிறுத்திக்க. சும்மா அதெல்லாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத. இல்லடா, அவ பேசுனது என்னமோ என்கிட்ட தான். ஆனா அவ பேசுனது பூரா உன்னை பத்திடா. என்னவா? இல்ல எப்படி இருக்க, என்ன பண்ற அப்படிலாம் கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் சும்மா பில்டப்ல பின்னி எடுத்துட்டேன் மச்சான். கார்த்தி கலக்குறான், அவனால தான் இந்த ஆர்டரே கிடைச்சது. அனாதை இல்லத்துக்கு போறான், குழந்தைகளை பாத்துக்கிறான், ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டேன் மச்சான். ஏன்டா உன்னை மிஸ் பண்ணோன்னு அவர்த்த பண்ணுண்டா. அந்த மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். நான் ராஜியை லவ் பண்ற மேட்டர் சொன்னியா? சிச்சி, அது எப்படி மச்சான் நான் சொல்வேன்? டேய் வெண்ண, அதைத்தானடா முதல்ல சொல்லியிருக்கணும். மச்சான், எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணை பத்தி பேசக்கூடாதுடா. ஏன் அப்படி? அது அப்படிதான்டா. எப்போதுமே பொண்ணுங்களை மட்டும் தனித்தனியா தான் டீல் பண்ணும். அது அம்மா மருமகள் ஆரம்பிச்சு அக்கா தங்கச்சி வரைக்கும் எவ்வளவு க்ளோஸான பொண்ணுங்களா இருந்தாலும் டீலிங் தனித்தனியா தான் இருக்கணும். டேய் ராஜி வேற தேவையில்லாம எதுவும் உளறி வைக்காத. மச்சான், ஒரு சிங்கிள் வார்த்தை கூட என் வாயில இருந்து வராதுடா. கவலையப்படாதடா. என்ன என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சிச்சி, ஏஞ்சல் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஐயோ சாரி மச்சான், இந்த உண்மை மட்டும் எப்படி என் வாயில இருந்து வருதுன்னே தெரியலடா. என்ன விஷ்ணு, என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னானா? அப்படி முறைச்சா? என்கிட்ட சொல்ல வேணாம் தானே சொன்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசி ஒழுங்கா போயிட்டு இருக்கிறத சொதப்பணுமேன்னு பார்த்தேன். யாருக்கு தேவையில்லாதது? யாருக்கோ. இப்ப அவனையே மறைக்கிற. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. நம்ம அப்புறமா பேசுவோம். ஏன் இப்ப பேசினா என்ன? நான் செம்ம வெறுப்பில் இருக்கேன். நான் தேவையில்லாமல் எதனா பேசி வெறுப்பேற்றிட போகிறேன். அப்புறம் நீ தான் தேவையில்லாமல் உட்காந்து அழுதுட்டு இருப்ப. அப்போ வெறுப்பா இருக்கும்போது தான் நீ உண்மையை பேசுவ. வெறுப்பாக இருக்கும்போது வெறுப்பாக தான் பேசுவேன். ஏய் விடுடா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? விடுன்னு சொன்னா கேட்கணும்ல. சின்ன மேட்டர் நோண்டி நோண்டி பெருசாக்கிட்டு இருக்கு. கார்த்திக், உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா வேணாமா? உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு நான் கேட்டேனா? கேட்கல. அதே மாதிரி நீயும் என்ன கேட்காத. ஏன் லைஃப்ல எதுவுமே நடக்கல, அதனால சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏய், எதுக்கு தேவையில்லாம ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு ஃபியூச்சர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கணும்? ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறப்ப பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணை கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்போம். நான் மட்டும் இல்ல, கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. தேவையில்லாம என் பக்கத்துல அனிதான்னு ஒருத்தி உட்காந்துட்டு இருந்தா அவ என்னையே பார்த்துட்டு இருப்பான்னு உங்ககிட்ட சொல்ல, அது உன் மண்டைக்குள்ள ஏறி அனிதா யார் யாருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அனிதா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ சந்தோஷமா இருப்பா. ஆனா அவளை நினைச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருப்போம். அவசியப்படாத உண்மையை அவசியம் இல்லாத இடத்துல சொல்றதும் தப்புதான். என்ன பாக்குற? இவ்ளோ தெளிவா பேசுறியே, என்னென்ன விஷயங்களை மறைச்சிருப்பியன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பொண்ணுங்களை மாதிரி வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்றவங்க வேற யாருமே இருக்க முடியாது. எனக்கு என்னமோ ஏஞ்சல் விஷயத்துல நீ எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் அவளை லவ் பண்ண செட் ஆகல, பிரிஞ்சிட்டோம். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதே நான் பேசுறதை நிறுத்திட்டேன். ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு அவகிட்ட நான் பேசி. அவ்வளவுதான். இதை தவிர அவளை பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. சும்மா தேவையில்லாம நோண்டாத. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? திடீர்னு அப்பா பிரச்சனைன்னுவ, ஊர்ல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னுவ, பேக்கப் டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவ. எப்பவுமே டென்ஷன்லயே வச்சிட்டு இருக்கியே, அது எப்படி? இப்ப என்ன சொல்ல வர? என்னால உனக்கு எப்பவும் டென்ஷன் சொல்ல வரியா? நான் அப்படி சொல்ல வரல. அதுதான். பர்சனலா பேசும்போது பர்சனலா மட்டும் பேசணும். பேக்கப் டெலிட் ஆகி போயிடுச்சுன்னு எதுக்கு தேவையில்லாம மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் ஒர்க் பண்ணவோ லாய்க்கு இல்ல, லவ் பண்ணவோ லாய்க்கு இல்லன்னு சொல்ல வர, அதானே? அப்படி இல்ல. நிறுத்து. அது எப்படி லவ் பண்ற பொண்ணு மேல இவ்வளவு வெறுப்ப காட்ட முடியுது உன்னால? அப்படி இல்ல ராஜி. நீ எதுவும் பேசாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழனி சார், அந்த திருட்டு பசங்களை பார்த்த? இன்னைக்கு பார்க்கவே இல்லை சார். 3 பையலும் உள்ள வந்திருக்கானுங்க, ஆனா கண்ணிலே சிக்க மாட்டானுங்க. நீங்க ஏன் சார் தேடுறீங்க? வேற என்னத்துக்கு? வருஷம் முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு. மொத்தமா அவனுங்க என்ன வித்தானுங்க, என்ன பேமெண்ட் பாக்கி, அப்பப்போ அக்கவுண்ட்ஸ்ல வாங்கின பெட்டி கேஸுக்கு வவுச்சர் பில்லு, இதெல்லாம் இன்னைக்கு அவனுங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க காசு கொடுக்காம போக முடியாது. வந்துதானே ஆகணும். பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. சரிங்க சார். Dashing through the bush in a rusty Holden ute, kicking up the dust, esky in the boot,
He'll be by my side, singing Christmas songs. It's summertime and I am in the sing with shorts and thongs. Oh, jingle bells, jingle all the way. Christmas in Australia on a scorching summer's day. Hey! Jingle bells, Christmas time is new. Oh, what fun it is to ride in a rusty old and new. நம்ம ஆபீஸ்ல எதையுமே ஆன் டைம்ல பண்ண மாட்டானுங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சு 3 நாளைக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவை அனுப்பிச்சுடுறானுங்க. என்ன தாத்தா ஹெச்ஆர் ஆக்டிவிட்டியா? சரி, ஏதாவது சாக்லேட் கொடுக்கறது. ஓ, கிஃப்டோட வர தாத்தா இல்லையா? சரி, ஒரு ஆட்டமாவது போடுங்க தாத்தா. ஆட ஆடு தாத்தா. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழ விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழ விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. என்ன தாத்தா, நல்ல ஒரு சந்தோஷமான பாட்டுக்கு ஆடுறதை விட்டுட்டு இப்படி சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரலையா? இப்படி ஒரு பாவப்பட்ட கிறிஸ்மஸ் தாத்தாவை நான் பார்த்ததே இல்லை. கிறிஸ்மஸ் தாத்தா gift கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. யோ பழனி, நம்ம டேவிட் யாரோ பிச்சைக்கார கிறிஸ்மஸ் தாத்தாவை அமுச்சு விட்டுருக்கான். நம்ம கணக்குல ஒரு 4 சாம்பார் இட்லி கொடு. தாத்தா, மாஸ்க கழட்டிட்டு சாப்பிடு தாத்தா. உன் தொழில் பக்தி ரொம்ப ஓவரா இருக்கே. செக்யூரிட்டி, இந்த அன்பு கட்ட புலி எவனாவது ஆபீஸ்க்கு வெளியில கால் எடுத்து வச்சானுங்க, அவனுங்க செத்தானுங்க. இந்த பாரு, பல கெட்டப்புல வருவானுங்க, ஏமாந்து வெளியில விட்டுறாத. அவனுங்களை சின்ன பின்னமாக்காம விட மாட்டேன். நீ ஏன் சாக்கார? அட பாவிங்களா, இந்த வருஷம் 2 கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஏண்டா, ஒரு தாத்தாவே ஓசில சாப்பிட்டுட்டு இருக்காரு, இல்ல இன்னும் 2 தாத்தா வேறயா? தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமது காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமது. டேவிட் ஒரு கஞ்சப்பைய. அவன் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாக்கே பட்ஜெட் ஜாஸ்தின்னு யோசிப்பான். 3 கிறிஸ்மஸ் தாத்தானா நெவர். டேவிட், என்னப்பா கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்ச பிறகு கிறிஸ்மஸ் தாத்தா அமைச்சிருக்கீங்க? அதுவும் ஒரு தாத்தாவா இருந்தா பரவாயில்ல, 3 தாத்தாவை அமைச்சிருக்கீங்க. என்னது, உனக்கே தெரியாதா? ஓகே ஓகே, இந்த தாத்தாங்கள்ட்ட நான் விசாரிச்சுக்கிறேன். ஏய், உண்மையை சொல்லுங்கடா. கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்துல வந்திருக்க நீங்களாம் யாரு? இந்த வெள்ளதாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க கேடி யாரு? Who is the black sheep? ஒழுங்கா நீங்களே கெட்டப்ப கலைக்க போறீங்களா, இல்ல நானே உருவி போடட்டா?
ஒதுங்கி நிற்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே. இது ஆவறதில்ல. நீங்க வாய திறக்க போறது இல்ல. போலீஸ்க்கு போன் பண்ணி 3 தாத்தாவையும் லாக்அப்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரி வரும். சாரா எங்கேயே கேட்ட குரலா இருக்கே, கழட்டுங்கடா மாஸ்க. கழட்டுங்க என்ன அடா பாவீங்களா, எப்படி அப்படிலாம் எஸ்கேப் ஆவறீங்க? மோவனே, நான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நிக்காம ஆடணும். பழனி சாத்துக்க, நடுவுல நிறுத்தினானுங்கன்னா எனக்கு போன் பண்ணு. உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடலாம். ஓகே சார். ஸ்டார்ட் த மியூசிக். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா ரோஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் கார்த்திக். ஹாய். எங்க உன் காதல் ரோஜாவை காணோம்? யார், ராஜியா? ஏன் வேற யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, ரோஜா அது ஒண்ணுதான். ஆனா மல்லிகை, கனகாமரம் இதெல்லாம் இருக்கலாம்ல. ஓ, அப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்கு? என்ன விஷயம் சொல்லுங்க. சும்மாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு. பாரா பாரு. எங்க உண்மையை சொல்லுங்க. சீரியஸா தான்ப்பா. சார் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட பாத்துக்கிட்டா போதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, அப்ப அதுக்கான வேலையை பாருங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங். வந்த உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா. என்னங்க டயர்டா இருக்கா? ஏன் தலைய பிடிச்சு விட போறியா? கேண்டீன்ல டீ சொல்லலான்னு பார்த்தேன். ஐயோ, நம்ம கேண்டீன் டீம் சொன்னதும் டயர்ட்ல அப்படியே பறந்து போயிடுச்சு. நிஜமாவே தலைவலிக்கு தானே? ஏன் நிஜமாவே தலையை பிடிச்சு விட போறியா என்ன? பயப்படாத, உன்னை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நான் ஆளாக்க மாட்டேன். சூசன், என்ன உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையே? யாராவது கோவப்படுறவங்க கிட்ட இப்படி பேசுவாங்களா? இன்னும் நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்ல. ஏங்க சிரிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. இல்ல கார்த்திக், உன் மேல எனக்கு கோவம் இல்ல. உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னது என்னோட தப்பு. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி கௌதம கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. விடுப்பா, வரிசையா பாவ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண போற? நான் சாகுற வரைக்கும் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் எப்படி என்ன மன்னிச்சீங்க? அதுக்கு நீ டார்கெட் கார்ப்பரேஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு டீமா நம்ம எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கிளையண்ட் விசிட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லாருடைய மனநிலையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒன்னா ஒரே டீமுக்காக ஒரு விஷயத்துக்காக போராடுறப்போ டீமுக்குள்ள ஒருத்தரை எப்படி வெறுக்க முடியும்? என் கூட வேலை செய்த என் டீம்மேட்டை பார்த்து என்னால பொறாமப்பட முடியல, அவகிட்ட கோவப்பட முடியல. அப்படியே எல்லாம் மாறி போச்சு. பெரிய ஆள் தாங்க நீங்க. அது மட்டும் இல்ல கார்த்திக், உன்னை காதலிச்சே தீருவேன் அடம்பிடிச்சு உன்னை முறைச்சிக்கிட்டு இருந்த சமயத்துல எல்லாம் கார்த்திக்ன்ற ஃப்ரெண்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு ஒரு யோசனை போய்கிட்டே இருந்துச்சு. காதலும் அன்பு காட்டுறதுதான், ஃப்ரெண்ட்ஷிப்பும் அன்பு காட்டுறதுதான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ். எதையும் எதிர்பார்க்காம அன்பு காட்டுறது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணி அதுக்கு சாகுற வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ராஜியோட நல்லா இரு. எனக்கு எந்த பொறாமையோ கோவமோ இல்ல. நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்கு. உன்கிட்ட சாப்பிடுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
ஏய் இதெல்லாம் வேண்டாம். ஏன் சாக்லேட் பிடிக்காதா? அப்படிலாம் இல்ல, நீ ராஜிக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருப்ப. ஏங்க அவளுக்காக காதலியே விட்டு கொடுத்துருக்கீங்க, அவ உங்களுக்காக ஒரு சாக்லேட் விட்டு கொடுக்க மாட்டாளா? யோ, விட்டு கொடுத்த தொட்டு கொடுத்தேன்னு என்ன தியாகி ஆக்கிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கல. இதுதான் சரின்னு தோணுச்சு, நான் இந்த முடிவை எடுத்தேன். சுசன், என்ன இந்த நிமிஷம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பிடிக்கலையா? அப்போ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் இந்த ஆம்பளைங்க கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை. என்ன? நம்ம லவ் பண்ணோம்னு சொன்னா ஓடுவானுங்க, வேணான்னு சொன்னா இப்பதான் உங்களை பிடிச்சிருக்குன்னு வழிவானுங்க. தப்புதான். நாம எப்பவுமே நல்ல நண்பர்கள். ஒருவேளை நண்பர்களா இருக்க முடியாத சூழ்நிலை வந்தா விரோதிகளா கூட இருக்கலாம். இன்னொரு வாட்டி காதலர்களாலாம் இருக்க முடியாதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட். மச்சான், ராஜ் ஏதோ கண்ணை துடைக்கிற மாதிரி தெரியுது. அழறாங்கன்னு நினைக்கிறேன்டா. தூசி எதனா விழுந்திருக்கும், அவளுக்கு தொடச்சிக்க தெரியும். டேய், கட்டின பொண்டாட்டி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட கட்டினவன் ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவேடா. நான் கட்டின பொண்டாடி தானே, காதலி இல்லைல்ல. எந்த பக்கம் பால போட்டாலும் எஸ்கேப் ஆயிடுறானே. நிஜமாவே ராஜ் மேல கடுப்புல தான் இருக்கானோ? மச்சான், ராஜ் நம்மளே பாக்குறாங்க. நீ எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அதனால தான் அவ பார்த்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் காஃபியை குடி, கிளம்பி போலாம். டேய், அப்ப நிஜமாவே சண்டையா? டேய், சும்மா நோய்ங்க அதை. டேய் பாவுண்டா, போய் சமாதானப்படுத்துன்னு சொல்றேன், நீ இன்னும் சங்கடப்பட்டுட்டு இருக்க. எத்தனை வாட்டரா ஒரே பிரச்சனைக்கு சண்டை போடுறது? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. அவனா வேற வேற பிரச்சனைக்கு சண்டை போட சொல்லிட்டான் மச்சான். இல்லடா, நீ தான் சண்டையில ஒரு வெரைட்டி இல்லைன்னு அதான். இப்போ ஒருத்தன் என்கிட்ட சம்மடி வாங்க போறான் பாரு. அந்த ஒருத்தன் நான் இல்லல. டேய், யார் அது? டேய், ஒழுங்கா யாரும் சொல்லிடுங்க, இல்லனா வீட்டை பத்தி அசிங்கமா திட்டுவோம்டா. டேய், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? யார் எரிஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒழுங்கா வந்து இன்னொரு காஃபி வாங்கிட்டடா. வாடா. டேய், என்னடா உன் சின்ன புள்ளமா ஓடி வந்து லைன்ல நிக்கிறாங்களேடா. என்கிட்ட கேட்டா அவகிட்டே கேளு. ஏங்க, என்னங்க இது? கை ஸ்லிப் ஆயிடுச்சு. அது எப்படிங்க ஸ்லிப் ஆகும்? கை ஸ்லிப் ஆனா தண்ணி கீழே தானே போகும், அது எப்படி மேலே வந்துச்சு? என்ன மிஸ் ஆயிடுச்சா? டம்ளர் எரிஞ்சது அதுவும் மிஸ்ஸா? பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். பழனிண்ணே, ரெண்டு காஃபி எடுத்து டேபிள் வாங்க. சரி தம்பி. டேய், சிரிக்காதடா. ஏன் மச்சான் உனக்கு எல்லாமே தப்பா நடக்குது? அது ஒண்ணும் இல்ல, தப்பான ஆள் கூட இருந்தா தப்பா தான் நடக்கும். ஏன்டா தலையாடுற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், பின்னாடி வரத முன்னாடியே நினைச்சேன், அதான் சிரிப்பு வருது, சிரிச்சேன். சாரி விஷ்ணு, கார்த்திக் தலையில போடலாம்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. போங்க, உங்க போதைக்கு நான் தான் ஊருக்காவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வேதா, ஓகே சொல்லிட்டியா? அப்படி சிரிச்சா
பாரா, எல்லா பொண்ணுங்களும் உஷாருதான். கடைசி வரைக்கும் எல்லாரையும் தொடக்கி வச்சுக்கிறது, கிளைமேக்ஸ்ல வெட்டி விட்டுறது. சும்மா சும்மா சிரிக்காத, ஒழுங்கா வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? ஏய், என்ன விளையாடுறியா? ஏன் மஞ்சு டென்ஷன் ஆறீங்க? ஒரு அழகான காதல் கதைய கூடவே ஃபாலோ பண்றோம். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி டிவிடி கரகரன்னு ஸ்டக் ஆகி ப்ளே ஆகலனா எப்படி கடுப்பா இருக்கும். எங்க காதல் கதையில நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். கடைசியில கொஞ்சம் பக்கம் இல்லனா எப்படி இருக்கும்? சொல்லிட்டியா இல்லையா? என்ன சொன்ன, எப்படி சொன்ன? ஆஹா, மதன் பாபு மாதிரி திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளே. வெறுப்பேத்ரியா? சரி சொல்லாத, நான் மதன் கிட்டே கேட்டுக்கிறேன். அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. அவனை கேட்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறான். கேளுங்க. அதென்ன நீ சொல்றது? நான் கேட்க தான் போறேன். அவன் மட்டும் தெளிவா சொல்லிட்டான், அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு உறவு கட்டு. அவன் தான் என் ஃப்ரெண்டு, நீ கிடையாது. நீ வெறும் என் ஃப்ரெண்டோட ஆள் மட்டும்தான். அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், புரியுதா? வாய் மூடு, சும்மா சிரிச்சிட்டே இருக்க. வா மதனு, உனக்காக தான் வெயிட்டிங். ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. வந்ததுல இருந்து ஒருத்தி என்ன சிரிச்சு சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கா. யாரு? ஸ்வேதாவா? இங்க வேற யார் இருக்கா? என்னவா? ஒரு சப்ப மேட்ரு கேட்டப்பா. ஒண்ணு பதில் சொல்லணும், இல்லனா முடியாதுன்னு சொல்லணும். சும்மா சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நியாயம் தானே. இப்படிதான் மதன் சிரிக்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்னு தான் புரியல. ஏங்க, வேற ஒரு அர்த்தமும் இல்லைங்க. பயங்கரமா உங்களை கலாய்க்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படிங்கிற இதுல என்னங்க டவுட் இருக்கு? நீ சொன்ன நியாயமா தான் இருக்கும் மதன். இவ பயங்கரமா என்ன கலாய்ச்சிட்டா. அப்படி என்ன கேட்டீங்க ஸ்வேதா சிரிக்கிற அளவுக்கு? அதை விடு மதனு, அந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ பதில் சொல்லு. என்ன? ஸ்வேதா ஓகே சொல்லிட்டாளா? அவளை பார்க்காத மதன், அவ உனக்கு சிரிப்பு காட்டுவா. என்ன பார்த்து பதில் சொல்லு. வெக்கப்படாம சொல்லு மதனு. சாரி சாரி, என்ன கேட்டீங்க? அவ லவ் சொன்னாலான்னு கேட்டேன். ஏய் மதனு, அவளாவது பரவாயில்ல, நீ அதை விட பயங்கரமா கலாய்க்கிற. வேணாம் மதனு. அப்போ சொல்லிட்டாளா? சொல்லி வச்சுட்டு கடுப்பேத்துறீங்களா? வேணா, அப்புறம் நான் வெறியாயிடுவேன். அது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. என்ன மாத்தி மாத்தி வெறுப்பேத்துறீங்களா? ஏங்க, கடுப்பாவாதீங்க. சும்மா சும்மா சிரிச்சா கடுப்பாகாதா? இல்லங்க, சிரிக்கலங்க. இது பாருங்க, நான் சிரிக்கல. ஆமாப்பா, அப்படியே ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அது போதும். கேளுங்க. அவ ஓகே சொல்லிட்டாளா? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். ச்சே மஞ்சு மஞ்சு, ஆளை விடு சாமி. ஆன்சர் சொல்ற மஞ்சு. ஒண்ணும் தேவையில்ல. கோவப்படாதீங்க மஞ்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவ லவ் சொல்லிருப்பா, அது ஓகே ஆயிருக்கும். லவ்வர்ஸ் 2 பேரும் லூஸ் ஆயிட்டீங்க, அதானே? அது போடா. ஹாய் செல்லம். என்ன பேபி, ராத்திரில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்க, ஃபோன் எடுக்க மாட்டற? உடம்புக்கு ஏதோ முடியலன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு பேபி? என்னாச்சு? உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. என் மனசு தான் சரியில்லை. என்னாச்சு? இதுக்கு மேலே என்ன ஆகணும்? மொத்த ஆஃபீஸும் சூசன் டீம் பற்றி தான் பேசிக்கிறாங்க. நம்ம கம்பெனியோட ஃப்யூச்சரே திருப்பிட்டாங்க. ஒரே பாராட்டு வேற. சிஸ்டமை திறந்தாலே எரிச்சலாக இருக்கு. ஆளுக்கு இமெயில் போட்டு கொள்றானுங்க. விடு பேபி, அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன், அதை சொதப்பிட்டு அரசியல் இதெல்லாம் சகஜம்ன்றியா? பேபி,
ஐடி கம்பெனினா கிளையண்ட் வரதான் செய்வாங்க, வேலை கொடுக்க தான் செய்வாங்க. சூசன் இல்ல, வேற யார் அந்த கிளையண்ட் அட்டென்ட் பண்ணிருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சுதான் இருக்கும். இதுல இவளோட திறமைன்னு என்ன இருக்கு? அதெல்லாம் பேசாத. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சொன்ன வேலையை செஞ்சியா? அது இல்ல பேபி. சூசன்ட்ட இருக்கிறது கில்லி டீம். ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப அடிச்சு கலக்கி ஜெயிச்சிட்டானுங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறது சொத்த டீம். ஒரு சின்ன வேலை உன்கிட்ட கொடுத்தேன், அது ஒன்னால ஒழுங்கா செய்ய முடியல. விடு பேபி, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்தா நமக்கு ஒரு சான்ஸ் வராதா? வரும் பேபி, அப்ப காட்டுவோம் நாம யாருன்னு. அப்ப நீ ஏன் எந்த வேலையும் செய்ய மாட்ட? அதுவே எதுவா நடக்கணும்னு உட்காந்துட்டு இருப்பல்ல? அது இல்ல பேபி. இதுக்கும் மேல என்னால இந்த ஆபீஸ்ல உட்காந்துட்டு அவமானப்பட்டு இருக்க முடியாது. விஸ்வநாதன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இருக்காரு. சூசன் என்னடானா வாடா போடான்னு அசிங்கப்படுத்துறா. அந்த டீம்ல இருக்கிறவங்களாம் 2 கொம்பு முளைச்சு அலையறானுங்க. இவ்வளோ அசிங்கத்தோட என்னால இங்க வேலை செய்ய முடியாது. என்ன சொல்ற பேபி? திரும்பவும் பாம்பேக்கே போயிடலான் இருக்கேன். பாம்பேக்கா? என்ன பேபி சொல்ற? ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? கொடுங்கடான்னு கேட்டு பார்க்கணும். முடியாதுன்னு சொன்னா போங்கடான்னு சொல்லிட்டு இந்த வேலையை தூக்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப நானு? உனக்கு என்ன, எப்படியும் சூசன் டீம்ல தானே இருக்க. இன்னும் 2 வருஷம் அவங்களோட ஆட்சி தான். அவளோட ஃப்ரெண்ட் ஆயிரு. எனக்கு நீ தான் வேணும் பேபி. ஏய், எனக்கு நீ வேணாம். என்ன பேபி இப்படி எல்லாம் பேசுற? இதோ பாரு, ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்காக நம்ம எதா பண்ணணும். எதுக்காக பண்ணணும்? நமக்கு எந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு காட்டுறதுக்கு. ஐ லவ் யூ அது இதுன்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. காதலிக்கிறவங்க அசர்ற மாதிரி நச்சுன்னு ஏதாவது பண்ணணும். நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணணும். அது சரியா தப்பா, நல்லதா கெட்டதா எதுவுமே யோசிக்க கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்காக அதை பண்ணணும். அதுதான் அன்பானவங்க செய்யக்கூடிய வேலை. தாசி வீட்டுக்கு போனோன்னு ஆசைப்பட்ட புருஷனை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டு போனாங்களே, அவங்க பேரு கூட என்னமோ. எஸ், தட் இஸ் ட்ரூ லவ். நான் என்ன பண்ணணும் கௌதம்? சொல்லு கௌதம், பண்றேன். ஏய் லூசா, நீ படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் அதை பண்ணு இதை பண்ணுன்னு. எல்லாத்தையும் சொதப்பிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து என்ன பண்ணணும்னு ஆரம்பிக்கிற. அது இல்ல கௌதம். நீ வேஸ்ட். சும்மா என்ன கரெக்ட் பண்றதுக்காக ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு இருக்க, ஆனா எதுவுமே பண்றது இல்ல. ஏன் பண்ணலன்னு கேட்டா எனக்கே அட்வைஸ் பண்ற. உனக்கு என் மேல லவ் எல்லாம் இல்ல, சும்மா நடிக்கிற. ஐ லவ் யூ கௌதம். போ போ, எவனாவது காதுல பூ வச்சிருப்பான், அவன் கிட்ட போயிட்டு உன் கதையை சொல்லு, நம்புவான். என்ன கௌதம் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன பேச சொல்ற? எவ்வளோ நாள் தான் லவ் யூன்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருப்ப? அதை பண்ணணும்ல. பேபி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு பேபி. நீ என்ன விரும்பணும்னு அவசியம் இல்ல, என் காதல் உனக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. டூ சம்திங். ஏதாச்சும் பண்ணு. அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. என்னால தொடர்ந்து அவமானப்பட முடியல. ஏதாவது பண்ணிட்டு வந்து சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன் உன்னோட லவ்வ. அந்த டீம்ல எவனா ஒருத்தன் கதறி அழணும், மனசு நொந்து வருத்தப்படணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணு, அப்போ ஒத்துக்கிறேன் உன்னோட அன்பு உண்மையானதுன்னு. அது வரைக்கும் தள்ளியே இரு. நான் பண்றேன், உனக்காக பண்றேன் கௌதம். என் வேலையை போனாலும் பரவாயில்ல, அவங்கள என்ன ஆகுறாங்க நீயே பாரு.